இதுதாங்க சாத்தான் செய்யறது. ஒருத்தனை பாழாக்கணும்னு நினைச்சிட்டான், அவன் பிரேயர் லைஃப்ல கை வச்சிருவான். ஒருத்தன் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சிட்டான், அவன் வேற எங்கேயும் கை வைக்க மாட்டான், பிரேயர் லைஃப்ல கை வைப்பான். நமக்கு பிரேயர் பண்ணவே முடியலன்னா நம்ம வீடு ஒழுக ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். ஜெப நேரத்துல தான் ரொம்ப தூக்கம் வருதுன்னா மிகுந்த சோம்பலினாலே மேல் மச்சு பழுதாகும். எனவேதான் இயேசு பிரேயர் மாதிரியை காட்டி தந்தார். அவர் அதிகாலையில எழுந்து ஒரு இடத்துல போயிருந்து ஜெபிக்கிறார். படுக்கையில இருந்து ஜெபிக்கல, இருட்டோடு இருட்டா எழுந்து போய் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். சோம்பல் நம்மை ஜெபிக்க விடாது. இயேசு எனவேதான் அந்த மாதிரியை காண்பித்து தந்தார். ஜெபம் மிக அவசியம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அழைக்கப்பட்டவர்களே, ஜெபம் இல்லாத வீடு ஒழுகும். ஜெபம் இல்லாத வீடு பாழாக ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்துல தெரியாது, சின்ன லீக் மாதிரி தான் இருக்கும், தெரியவே தெரியாது. ஆனா இது தொடருமானால் அந்த செவரெல்லாம், அந்த பாதுகாப்பு அரணா, நம்ம செவரு கட்டுறதே பாதுகாப்பா உள்ள இருக்கிறதுக்கு, அது வீக்காக ஆரம்பிச்சுட்டுனா திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா அவன் அடர்ந்து விழ ஆரம்பிக்கும், திடீர்னு இடிந்து கூட விழும். பிரேயர் என்பது ரொம்ப முக்கியமானது தேவ பிள்ளைக்கு. ஜெப அனுபவம் தேவை, மேல் வீட்டின் அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. இந்த அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த நாளிலே சரி செய்து கொள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி பேசி கொண்டிருக்கிறார். பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி சொல்றாங்க, பிரேயர் இஸ் a telecommunication center அப்படிங்கிறாங்க. ஒரு நாட்டு இன்னொரு நாட்டோட யுத்தம் பண்ணும்போது அந்த நாட்டை அட்டாக் பண்ணணும்னா முதல்ல அந்த கம்யூனிகேஷன் சென்டர்ல தான் கொண்டு பாம்பு போடுவாங்க. ஏன்னா அந்த தகவல் மற்ற யாருக்குமே பாஸ் பண்ணிடக்கூடாது. சில மாவட்டங்களில், சில மாநிலங்களில் அந்த போராட்டம் போன்ற சூழ்நிலை வரும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நெட்டை கட் பண்றாங்கல்ல. சில மாவட்டங்கள் அது நடந்ததல்லவா, சில மாநிலங்களில். ஏன்னா அந்த தகவல் பரவிடக்கூடாது, சில தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாது, தேசத்தில் அது சமாதான குலைச்சலை உண்டு பண்ணும் என அந்த தகவல் தொடர்பு காரியத்தை கட் பண்றாங்க. இதுதாங்க சாத்தான் செய்யறது. ஒருத்தனை பாழாக்கணும்னு நினைச்சிட்டான், அவன் பிரேயர் லைஃப்ல கை வச்சிருவான். ஒருத்தன் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சிட்டான், அவன் வேற எங்கேயும் கை வைக்க மாட்டான், பிரேயர் லைஃப்ல கை வைப்பான்.